வீடியோ ஸ்பான்சர் பை மோட் கேட் ஆப். இது ஒரு மொபைல் ஆப். இது வந்து பை மோட் ஆப். இது வந்து ஒரு ஷாப்பிங். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து வித சாமான்களும் இங்கே வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த பை மோட் ஆப் மூலம் நமக்கு எஜுகேஸ்ட் அதாவது இது ஒரு ஜாப். இதை நீங்கள் வேணுங்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எஜுகேஸ்ட் இது வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதாவது உங்கள் மொபைலில் எப்படி நீங்கள், அதாவது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணால் போதும், இந்த எஜுகேஸ்ட் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி வீடியோ எடிட் பண்ணுறது எப்படி சின்ன மணி ஏர்ன் பண்ணுறது, இதை பற்றி எஜுகேஷ் ஃபேமிலியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பை மோட் ஆப் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் SPO லிங்க் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எஜுகோட்டில் வந்து இப்போ வந்து நமக்கு அதுக்கு முன்ன வந்து 77,500 பே பண்ண சொன்னாங்க, ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து 10ஆம் தேதிக்கு மேலே ஆஃபர் முடிஞ்சிருச்சு. அதனால் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அதுக்கு முன்ன வந்து 13,499 ரூபா ஜாயின் லிங்காக கொடுத்துருந்தாங்க. இப்போ நமக்கு SPO 3,999 ரூபா குறைச்சி வெறும் 10,000 தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க ரிசப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முட்டை பொரியல் செய்வது எப்படி? 2 பெரிய வெங்காயத்தை சின்ன வெங்காயமாக 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட 4 முட்டையை ஒரு கிண்ணத்தில் பொத்து ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு முட்டை கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கிட்டேன். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். அது காஞ்சன 2 சோம்பு அதை போட்டுக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் பற்றலைன்னா கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எனக்கு எண்ணெய் பற்றலைன்னா கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். அதோட 2 கொத்து கருவேப்பிலையை உரி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிருக்குது. பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை அதில் கொட்டிக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. அதோட 2 வரமிளகா நான் கிள்ளி வச்சுருக்கேன். அந்த வரமிளகாவை அதில் போட்டுக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வரமிளகா வேணுன்னா வரமிளகா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிங்க. 2 வெங்காயமும் நல்லா வதங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்குது பாருங்கள். நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. நல்லா பொன்னிறமாக வந்தோடனே எனக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. தேவையான அளவு நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஒரு உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா வதங்கினேன்னு நாலு முட்டையை கொத்து ஊற்றிருக்கேன். அந்த முட்டையை அதில் ஊற்றிக்கிறேன். வெங்காயத்தை கம்மியாக வச்சுக்கிட்டு முட்டையை கூட வச்சுக்கினா டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, முட்டை போட்டு அப்போவே கிண்டாமல் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இந்த முட்டையை கிண்டி விடுங்க. அப்போ தான் முட்டை ஒட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கிண்டி விட்டுருக்கேன்.
கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. முட்டை நல்லா வெந்துருச்சு. நல்லா கிண்டி அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் முட்டை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.